மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, வேளாண்மையில் எழுச்சி என்பதே வி த லீடர்ஸ் அமைப்பின் நோக்கம். பண்பாட்டு மீட்சி, ஆட்சியில் புரட்சியை வி த லீடர்ஸ் அமைப்பு ஏற்படுத்தும் எனவும் அண்ணாமலை உறுதி. போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்களின் பாதுகாப்பே நமது இலக்கு. வி த லீடர்ஸ் அமைப்பின் போதையில் தமிழ்நாடு மாநாட்டில் அண்ணாமலை பேச்சு. இரண்டாயிரத்து 31 ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என வி த லீடர்ஸ் மாநாட்டில் அண்ணாமலை உறுதி. 2026 நடந்தது போல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் மீண்டும் ஒருமுறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் எனவும் நம்பிக்கை. தாவேக ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் மாநாடு அல்ல என அண்ணாமலை பேச்சு. தாவேகாவில் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் புதியவர்கள் என்பதால் தடுமாறுவதாகவும் அவர்கள் தூக்கி விடுவது நமது பொறுப்பு எனவும் கருத்து. மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமில்லை என அண்ணாமலை பேச்சு. சாதி மதத்தை வீட்டிலேயே வைத்து பூட்டிவிட்டு பொது மனிதனாக மாறுவோம் என அழைப்பு. பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் மாநாடுக்கு வருகை தந்த அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. தனக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்களை நோக்கி மாநாட்டு மேடையில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி மரியாதை. பொள்ளாச்சி போதையில்லா தமிழ்நாடு மாநாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அண்ணாமலை. போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கொண்டே இருப்பதுதான் தீபம். அந்த தீபத்தை நம் தலைவர் ஏற்றுகிறார். அண்ணாமலை அவர்களின் திருக்கரத்தால் இப்போது இந்த குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடங்குகிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக வரும் 19 அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை குற்ற வழக்குகளில் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் வகை செய்யும் மசோதா. 2 முக்கிய மாற்றங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த நிலையில் ஆய்வுக் கூட்டத்தை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள். தமிழக பொறுப்பாளுநர் அர்லேகருடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்திப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என புகார் மனு அளித்ததாக பேட்டி. சேலம் கெங்கவல்லி அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு. போலீசாரை கண்டதும் காளைகளுடன் தெரித்து ஓடிய நபர்களால் பரபரப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மாலை 3 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. வடபழனி, டி நகர், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் மீனம்பாக்கம் மெட்ரோவில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று 41 ரயில்கள் ரத்து. தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். குதிரை பேர விவகாரம் குறித்து ஆளுநரிடம் நாளை புகார் அளிக்க உள்ளதாக RS பாரதி தகவல். தாவேகா தங்களை அணுகியதாக MR விஜயபாஸ்கர் பேசியதை வைத்து RS பாரதி புகார் அளிக்க உள்ளதாக தகவல். இருதய சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பினார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு. ஓடி ஒளியும் பழக்கம் திமுகவினருக்கு எப்போதும் இல்லை எனவும் பேட்டி. இந்த ஓடுறது, ஒளியறது, பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. அப்படி அண்ணன் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. தமிழகத்தில் இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதான். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் போக்கிலேயே மாற்றம் வந்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு.
பார்ட்டி பண்டுன்னு சொல்கிற முதலமைச்சர் விஜய் அது எந்த பார்ட்டின்னு சொல்ல வேண்டியதுதானே? தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக ஒருமையில் விமர்சித்த ராசா. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக கூறி திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மீது பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். ராசாவின் பேச்சு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி அம்மாபாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் ராசா மணிகண்டன் என்பவர் புகார். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை. மின் வாரியத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார வாரியம் எச்சரிக்கை. சென்னையில் பள்ளி மாணவர்களின் வசதிக்காக நாளை முதல் காலை மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கம். பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அருவியில் ஆனந்த குளியலிட்டு மக்கள் உற்சாகம். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. நாகர்கோவிலில் ஜவுளிக்கடை ஒன்றில் 99 ரூபாய்க்கு புடவை வழங்கப்படும் என்று வெளியிடப்பட்ட சிறப்பு சலுகை. புடவைகள் வாங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் கடையின் முன்பு திரண்டதால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டில் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 30 மாத பெண் குழந்தை கடத்தல். 4வதாக பிறந்த பெண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் விலைக்கு கேட்டதாகவும் அதற்கு மறுத்ததால் குழந்தையை கடத்திவிட்டதாகவும் தாயார் பரபரப்பு புகார். சென்னையில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்ட இரத்த தான முகாம். சூர்யா புகைப்பட பேனரை வைக்கக்கூடாது என காவலர்கள் தடுத்ததால் ரசிகர்கள் வாக்குவாதம். தமிழ் திரைப்பட நடிகர் ஆர்யா மீது 1.80 கோடி மோசடி வழக்கு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு. பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு இசைஞானி இளையராஜா இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியீடு. தன் வாழ்நாளில் எவ்வளவோ துக்கங்களை தாங்கி வந்தபோதும் யாருக்கும் சற்றும் சளைத்தவர் அல்ல என தன்னை நிரூபித்தவர் என்று புகழார். பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். மறைந்த பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு பாடகி பி. சுசிலா தெலுங்கு மொழியில் பேசி புகழஞ்சலி. ஜானகியை சரஸ்வதி தேவி அழைத்து கொண்டாரோ என வேதனை. ఎప్పుడు మగ గొంతుగా ఏదో ముసలి పాట, చిన్న పాట, చిన్న 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 సరదాయినవన్నీ పాడేది. ఒక సభని తీసుకువెళ్ళాలంటే ఆవిడ వల్లే అవుతుంది. ఆడియన్స్ని ఎలా ఆకట్టుకోవాలో ఆవిడకి తెలుసు. నా ముందు ఉత్సాహ విగ్రహం నేను పక్కనే. అంతే
అలాంటిది பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் இரங்கல். தென்றல் இசை பாடகி தேன்குரல் தேவகி என கவி நடையில் வீடியோ வெளியிட்டு அஞ்சலி. தென்றல் இசை பாடகி தேன்குரல் தேவகி எஸ் ஜானகி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி நெஞ்சத்தை வாட்டுகின்றது. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே என்று நினைவில் நின்ற நெஞ்சில் ஒரு ராகம் தந்து விட்டாரே நீங்காத சோகம். ஹார்முஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரும் வரை மீண்டும் மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவிப்பு. அமெரிக்காவின் தலையீடு இருக்கும் வரை எந்த கப்பலும் அதன் வழியாக செல்ல அனுமதி இல்லை எனவும் திட்டவட்டம்.